தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஓசன்னா என்ற குரலின் வழியாக மனுக்குல விடுதலைக்குரிய மாட்சிமையை நிறைவேற்றும்படியாய் உம்முடைய திருக்குமாரனை எருசலேம் நோக்கி பவனியாய் அனுப்பின அன்பின் ஆண்டவரே, 2025ஆம் ஆண்டின் குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையை திருச்சபைகளோடு ஒன்றித்து பவனியாக மதுரை நகரின் முக்கிய தெருக்களிலே நாங்கள் வலம் வரவும், இப்பொழுதும் இந்த ஆலயத்திற்குள்ளாய் பிரவேசித்து உம்மை ஆராதிக்கவும் நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கையிலே குருத்தோலைகளை ஏந்தினவர்களாய், ஓசன்னா என்ற குரல் எழுப்பினவர்களாய், உம்மை வழிபடும்படியாய் இந்த ஆண்டவருடைய திருமணிலே கூடியிருக்கின்றோம். வழிபாட்டை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடக்க முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியானுடைய அருட்பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய திரு வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கின்ற அடியாரை நீர் மறைத்து உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படும்படியாய் ஆண்டவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீர் தாமே பிரசன்னராக இருந்து இந்த வழிபாட்டை நடத்தி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய விடுதலை நாயனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகவும் குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 92வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 92. ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவா மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே என்று தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம்.
என்றவாறே காலை வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தின் பிற்பகுதியிலே உள்ள வழிபாட்டு முறைகளிலே முதலாம் பக்கத்திலிருந்து நாம் பின்பற்றுவோம். முறையாக நாம் ஆண்டவரை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாய் நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாண்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சேர்ந்து சொல்லுவோம். பக்கமெண் 3. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் முன் வாருங்கள். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசனத்தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் ஜப நிலையில் பொதுவான பாவறிக்கை ஜபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழி விட்டு விலகி அழிந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதருக்கு அளித்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாகிறார்கள். தப்புதலை அறிக்கையை எங்களின் பொறுமையாய் பாவங்களுக்கும் துக்கப்படுதல்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுமாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பியவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த முயற்சி செய்கிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ விமோசனத்தையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்ற உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பொதுவான தூத்திர ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவனான பிதாவே, அபாத்திரங்களுக்கும் மனிதர்களுக்கும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எங்களை எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட வெளியான அன்புக்காகவும் கிருபைகளுக்காகவும் மகிமையோடும் என்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்தவர்களாயிருக்கவும் எங்களை ஊழியருக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக கிறிஸ்தவ நீதியுள்ளவராய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உங்களை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவ செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வு எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மகிமையும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். வந்து
மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 118 19ஆம் வசனம் முதல் 29ஆம் வரை. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 118 19 முதல் 29. நீதின் வாசலை திறவுங்கள், நான் அவருக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்குள் செவி கொடுத்து எனக்கு ரட்சிக்கும் வழி இருப்பதால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்களே, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது தம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ்கிறோம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிரகாரங்கிற தேவனாகி இருக்கிற பண்டிகை பலியை கொண்டு போய் பலியிட்டு கம்பீரங்களின் கயிற்றுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதித்து அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூர்வ காலத்தில் கடவுள் தமது ஜனத்துக்கு அருளின கற்பனைகளாவன. உன் ஆண்டவராகிய கடவுள் நானே, என்னை அன்றி உனக்கே வேறே தேவர்கள் வேண்டாம். நீ உனக்கு யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் கடவுளாகிய கடவுளின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பதாயாக. ஓய்வினாலே பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. திருச்சபையார் அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதல் 2 திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் சகரியா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. சகரியா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் முடிய. ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். கர்த்தரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாயிருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது. இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தின் அதன் பலத்தை முறித்து போடுவார். அது அக்கினிக்கு இரையாகும். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும். காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்றுப்போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும். காத்சாவில் ராஜா அழிந்து போவான். அஸ்கலோன் குடியேற்றிருக்கும். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ தம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே
பிரபுவை போல இருப்பான். எக்ரோன் எபூசியனைப் போல இருப்பான். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை நான் என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்பிராயீமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்பது. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 4 வசனங்கள் 6 முதல் 16 முடிய. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 16 முடிய. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருப்பேருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 94வது பாமாலை தயாள இயேசு தேவரீர் மாண்பாய் பவனி போகிறீர் வெள்ளோலை தூவி கூட்டத்தார் ஓசன்னா ஆர்ப்பரிக்கிறார் என்ற பாமாலை எழுந்து நின்று பாடுவோம். பாமாலையின் நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். மாண்பாய் பவனி போகிறீர்
சுவிசேஷ வேத பாடம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 40 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 40 வரை. அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. தயவு செய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கு மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெளிரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமாயிருக்கிறார். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவன் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியுமாகி மரியின் மேலும் ஏறி வருமாயிருக்கிறார். சகரியா 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சகரியா 9:9. Rejoice greatly, O daughter of Zion. Shout aloud, O daughter of Jerusalem. Lo, your king comes to you. Trumpet and victorious is he, humble and riding on an ass, on the colt, the foal of an ass. Jeremiah 9:9. ஓசன்னா, ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொள்ளும், குருத்தொலை நாயுடு. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மடையில் மேலும் ஏறி வருவதுமாய் இருக்கிறார். சகரியா 9:9. பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு. ஓசன்னா, ஆண்டவரே எங்களை மீட்டுக்கொள்ளும், குருத்தோலை ஞாயிறு. சியோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9. தேங்க்யூ டு காட்.
பிரைஸ் லார்ட் ஆல் மயில்விக்கும் மன்னா ஓசனா ஆண்டவரே எங்களை மீட்டுக்கொள்ளும் குருத்தோலை ஞாயிறு சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கோரு எருசலேம் குமாரத்தை கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். ஓசனா ஆண்டவரே எங்களை மீட்டருளும் குருத்தோலை ஞாயிறு சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9. குமாரத்தியே மிகவும் காலிகுறை எருசலேமே குமாரத்தியே கம்பீரி இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டி மரியை மேலும் ஏறி வருகிறார். சகரியா 9:9. மயில்விக்கும் அண்ணா சீயோன் குமாரத்தே இதோ களிகூறு எருசலேம் குமாரத்தே கெம்பீரி இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் தாழ்மையுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கதை மேலும் கதை குத்தி மேலும் மேலும் மதில் மேலும் ஏறி வருகிறார். சங்கரியா 9:9. மகிழ்விக்கும் அண்ணா சீயோன் குமாரத்தியே மிகவும் கெம்பீரி களிகூறு எருசலேமில் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேலும் ஏறி வருகிறார். சகரியா 9:9. பேசுகிறார் மகிழ்வுக்கும் மன்னா தலைப்பு ஓசனா ஆண்டவரை எங்களை மீட்டுக்கொள்ளும் குருத்தோலை நாயரே சியோ குமாரத்திலே மிகவும் கதைக்குது எருசலேம் குமாரத்திலே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேல் கதை குத்தியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமாய் இருக்கிறார். சகரியா 9:9. பிரைஸ் தி லார்ட். மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு ஓசனா ஆண்டவரே எங்களை மீட்டுக்கொள்ளும் சீயோன் குமாரத்திலே மிகவும் களிகுறு எருசலேம் குமாரத்திலே தெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோமாய் இருக்கிறார். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு ஜெருசலேம் குமாரத்தியே கெம்பீரு இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவாயிருக்கிறார். சகரியா 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரு இதோ உன் ராஜா உம்மிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறமாய் இருக்கிறார். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரு இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிற மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார்.
சகேரியா 9:9. சூரியன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு எருசலேமின் குமார்த்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஓர் நீதி உள்ளவரும் ரசிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சகரியா 9:9. Hosanna, Lord save us. Palm Sunday, rejoice greatly, O daughter of Zion. Shout aloud, O daughter of Jerusalem. Lo, your king comes to you. Trumpet and victorious is he, humble and riding on an ass, on a cottage of an ass. Whole of an ass. Zechariah 9:9. Hosanna, Lord save us. Palm Sunday. Rejoice greatly, O daughter of Zion. Shout aloud, O daughter of Zechariah. Lo, your king comes to you. Humble. Trumpet and victorious is he, humble and riding on an ass, on a colt, the foal of an ass. Zechariah 9:9. Hosanna, Lord save us. Rejoice greatly, O daughter of Zion. Shout aloud, O daughter of Jerusalem. Lo, your king comes to you. Trumpet and victorious is he, humble and riding on an ass, on a colt or fowl of an ass. Zechariah 9:9. Hosanna, Lord save us. Palm Sunday, rejoice greatly, O daughter of Zion. Shout aloud, O daughter of Jerusalem. Your king comes to you. Triumphant and victorious is he, humble and riding on an ass, on a colt, the foal of an ass. Zechariah 9:9. ஓசன்னா ஆண்டவரே எங்களை மீட்டுக்கொள்ளும் குருத்தோலை ஞாயிறு சியோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூடு எருசலேம் குமார்த்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சங்கரியா 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு எருசலேம் குமாரத்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன் இடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். சகரியா 9:9. ஓசனா ஆண்டவரே எங்களை மீற்றருளும். குருத்தோலை ஞாயிறு சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே கம்பீரு இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். சகேரியா 9:9. ஓசன்னா கர்த்தரே எங்களை மீட்டுக்கொள்ளும். சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறி எருசலேம் குமாரத்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன்னத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேமின் குமாரத்தியே கம்பீரு இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உறவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். சகரியா 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகேரியா 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும்
கலிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9. ஆமென். சீயோன் குமாரத்தியை மிகவும் கலிகூறு. எருசலேம் குமாரத்தி ஏ கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவர் வெறும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியான மரியின் மேலும் ஏறி வருவமாய் இருக்கிறார். சகரியா 9:9. சீயோன் குமார்த்தியை மிகவும் கலிகூறி. எருசலேம் குமாரியை கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார். சகையா 9:9. சீயோன் குமார்த்தியை மிகவும் கலிகூறு. எருசலேம் குமார்த்தியை கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார். சகரியா 9:9. ஹோசனா, ஆண்டவரே எங்களை மீட்டுக்கொள்ளும். குருத்தோலை ஞாயிறு. சியோன் குமாரத்தியை மிகவும் கலிக்கூர். ஜெருசலேம் குமாரத்தியை கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தையே மிகவும் கலிக்கூறு. எருசலேம் குமாரத்தையே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் நாமையுள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மதிலின் மேலும் ஏறி வருகிறமாயிருக்கிறார். சகரியா 9:9. Rejoice greatly, O Lord. Rejoice greatly, O daughter of Zion, O daughter of Jerusalem. Lo, your king comes to you, triumphant and victorious is he, humble and riding on an ass and of an coat of an ass. Zechariah 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே மிக கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9. குமார்த்தியே மிகவும் கலிக்கூறு. எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் லட்சித்தரவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியில் மேலும் ஏறி வருமாயிருக்கிறார். சகரியா 9:9. குமார்த்தியே மிகவும் கலிக்கூறு. எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் லட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமாயிருக்கிறார். சகரியார் 9:9. Rejoice greatly, O daughter of Zion. Shout aloud, O daughter of Jerusalem. Lo, your king comes to you. Triumphant and victorious is he, humble and riding on an ass, on a colt, the fall of ass. Zechariah 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9.
ஓசனா ஆண்டவரே எங்களை மீட்டு கொள்ளும். குருத்தோலை ஞாயிறு சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்குறு. எருசலேமில் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் மரியின் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமாயிருக்கிறார். சகரியா 9:9. குருத்தொன்னாயிரு சியோ குமார்த்தியே மிகவும் களிக்கூறு. எருசலே குமார்த்தியே கெம்பீரு. இன்னொரு ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கருணை மேலும் கடைக்குட்டியாகிய மரியன் மேலும் தேடி வருகிறவராயிருக்கிறார். சகரியா 1:9. சியோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9. மத்தியில் இருக்கின்ற திரு பீட்டர் சிங் அண்ணன் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள். ஓசியானா. கடவுளின் திருப்பெயரால் வருகிறவர் போற்றுதற்குரியவர். உயர் நிலைகளில் போற்றப்பட தகுந்தவர். ஆம் ஆண்டவரே, உம்முடைய கழுதை பவனி, மாற்று சிந்தனைகளை பவனி, உம்முடைய குருத்தோலை பவனி, மாற்று உறவுகளை உருவாக்கும் பவனி, உம்முடைய ஓசியானா பவனி, விடுதலையின் பவனி. ஆண்டவர் எருசலை நகர் சென்ற பவனியாக சென்ற இந்த திருநாளை குருத்து திருநாளாக நாங்கள் நினைவு கூறும்போது
ஆண்டவரே, அது எங்கள் வாழ்வை மாற்றுவாக்கம் செய்யும் அனுபவமாக மாற ஆண்டவருடைய பாடு மரணத்தை சிந்திக்கும் போது அந்த சிலுவையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, சிந்திக்கிறவர்களாகவும் செயல்படுகிறவர்களாகவும் மாற்றமடைய ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களுடன் இணைந்து இந்த குருத்து திருநாளை கொண்டாடவும் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு தந்த வாய்ப்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை போற்றுகிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் இந்த நாளிலே இந்த அருளுரை மேடையில் நிற்பது ஒரு மகிழ்வான அனுபவமாக நான் பார்க்கின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்து இந்த திருநாளில் என்னை பயன்படுத்துகின்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆயர் அவர்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். உடன் ஆயர், என் உடன் ஆசிரியர், எங்கள் மாணவர், இந்த திருச்சபையின் பொறுப்பாளர்கள், இறைமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் நான் கூறிக்கொள்ளுகின்றேன். மேலை வாசல் திருச்சபை புதிய திருச்சபை அல்ல, தமிழ்நாடு இறையியல் கல்லூரியோடு மிகவும் தொடர்புடைய திருச்சபை. அநேகர் இந்த இறையியல் கல்லூரியின் வழியாக இறையியல் கற்றவர்கள். எங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்து உதவி செய்கின்ற திருச்சபை. தமிழ்நாடு இறையியல் கல்லூரி குடும்பமாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய திருப்பயணத்தை பொருளுள்ள பயணமாக மாற்றி நம்மை வழிநடத்த ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடுகின்றேன். இந்தியாவில் வாழுகின்ற நமக்கு ஊர்வலங்கள் புதியவைகள் அல்ல. உரிமைக்கான ஊர்வலங்கள், வெற்றி ஊர்வலங்கள், விடுதலை ஊர்வலங்கள் என்று அனுதினமும் ஊர்வலங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்று காலையிலும் ஊர்வலமாக நாம் சென்று இந்த குருத்து ஓலை திரு பண்டிகையை ஊர்வலமாக நாம் சென்று நாம் மக்களுக்கு மீட்பின் செய்தியை சொல்லுகின்ற பவனியாக நாம் இதை பயன்படுத்தினோம். அதே வேளையில் ஊர்வலங்கள் கடினமான கண்ணீர் நிறைந்த ஊர்வலங்களாக அண்மையில் மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற ஊர்வலங்களெல்லாம் மக்கள் மனதை தொட்டு காயப்படுத்துகின்ற ஊர்வலங்களாகவும் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே ஊர்வலங்கள் நிறைந்த ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருமறையை நாம் படிக்கும்போது திருமறையிலும் பல ஊர்வலங்களை நாம் பார்க்கின்றோம். மோசே முனிவரின் தலைமையில் இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்று அவர்கள் ஊர்வலமாக கானான் நாட்டிற்கு பயணம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். 2 சாமுவேலின் நூல் 6வது அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து மக்கள் ஊர்வலமாக சென்றதை நாம் பார்க்கின்றோம். தாவீதின் போர்க்கள வெற்றியை அவர்கள் சுமந்து அவர்கள் பாடிக்கொண்டு ஊர்வலமாக சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவும் தன்னுடைய பணிக்காலத்தில் சீடர்களுடன் தன்னை சார்ந்த மக்களோடு இணைந்து பல இடங்களில் ஊர்வலமாக சென்று அவர் திருப்பணி ஆற்றினார் என்பதை திருமறையில் நாம் பார்க்கின்றோம். ஆனால்
இந்த திருப்பணிகளுக்கு, திரு ஊர்வலங்களுக்கும் இந்த குருத்தோலை ஊர்வலத்திற்கும் மிகவும் வேறுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த குருத்தோலை பவனி அது பெத்லகே என்று சொல்லுகின்ற ஒரு சிற்றூரிலிருந்து எருசலேம் மாநகர் நோக்கி செல்லுகின்ற ஒரு பவனி. இந்த பவனியின் தலைவர் இயேசு. அவர் ஏறி சென்ற வாகனம் கழுதை. தரையில் மரக்கிளைகள், இலைகள் விரிக்கப்பட்டன. குருத்து ஓலைகளை சுமந்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கடவுளின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று உரக்க சத்தத்தோடு சென்ற ஒரு பவனி இந்த பவனி. இந்த குருத்தோலை பவனிதான் இயேசுவை உலகிற்கு முதலாவதாக வெளிப்படுத்திய ஒரு பவனி. இயேசு ஒரு தனி நபர் அல்ல, இயேசு ஒரு இயக்கம். ஜீசஸ் வாஸ் எ மூமெண்ட் என்பதை மிக தெளிவாக இந்த பவனி எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு மக்கள் பவனி. மக்கள் இணைந்து இயேசுவோடு சென்ற ஒரு பெரிய பவனியாக இது பார்க்கப்படுகின்றது. மக்கள் தலைவராக இயேசு தன்னை அடையாளப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஒருங்கிணைக்கப்படாத மக்களை இணைத்து ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு புதிய செயல் வடிவம் பெற்ற ஒரு பவனி இந்த குருத்தோலை பவனி. பொதுவாக நாம் நினைக்கின்றோம், குருத்தோலை திருநாளில் ஓசன்னா ஓசன்னா என்று பாடிய மக்கள்தான் 5 நாட்களுக்கு பின் அவரை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது உண்மை அல்ல. இயேசுவோடு எருசலேம் நகருக்கு சென்ற இந்த குருத்தோலை பவனியில் கலந்து கொண்ட மக்கள் சாதாரண மக்கள். இவர்கள் ஏரோதுவின் அல்லது பிலாத்துவின் அரண்மனைக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டவர்கள். எனவே சாதாரண மக்களுடைய பவனி இது. அரசியல் ஆதாயமிக்க ஒரு பவனி அல்ல. ஏழைகள், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் இணைந்து சென்ற ஒரு பவனி. எனவேதான் இது ஒரு இயேசு இயக்கம், ஒரு மாற்றுருவாக்கத்தின் பவனி என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னவர்கள் அரசியலில் அதிகாரமிக்கவர்கள். ஒரு ஆளுநரின் அரண்மனைக்குள் செல்ல அனுமதி பெற்றவர்கள் அவர்கள்தான். ஆனால் இந்த குருத்தோலை ஏந்தி சென்ற இந்த மக்கள் சாதாரணமான மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பவனியில் சென்ற மக்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவர்கள் சத்தமிட்டார்கள் என்று நாம் படிக்கின்றோம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்பது தாவீதின் குமாரன், தாவீதிற்கு மாற்றான ஒரு முறையை இவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது செய்த பணியை இவர் செய்வது இல்லை, ஆனால் தாவீதிற்கு மைந்தன், மகன் மாற்று பணியை செய்வார் என்பதை மிக அழகாக நாம் பார்க்கின்றோம். அதாவது தாவீதை விட இவர் வேறுபட்டவராக இருப்பார் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். 2 உதாரணங்களை நான் சொல்லுகின்றேன். ஒன்று, இயேசு தாவீதை விட அவர் வேறுபட்டவர். 2 சாமுவேலின் நூல் 5வது அதிகாரத்தில் தாவீது ஒரு கொடுமை செய்கின்ற கொலைக்கார அரசனாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எருசலேமை கைப்பற்ற அவர் நினைக்கும் போது கண் பார்வையற்றவர்கள், ஊனமுற்றவர்களை அவர் கொன்று போட்டார் என்று நாம் படிக்கின்றோம். ஆனால் இயேசு மத்தேயு 21வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவருடைய பணி வாழ்வு கொடுக்கின்ற பணி.
வாழ்விழந்த மக்களுக்கு அவர் வாழ்வு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அவர் தாவீதை விட வேறுபட்டவர். தாவீதின் குமாரன் என்பது அவர் வேறுபட்ட ஒரு ஆட்சியை அவர் ஏற்படுத்துவார் என்பதை நமக்கு அது உணர்த்துகின்றது. இரண்டாவதாக, அரசனாவதற்கு முன் தாவீது ஆடுகளுக்கு பின் சென்று கொண்டிருந்தார். ஆனால் அரசனான பின் ஒரு பெரிய இராணுவத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டார். தன்னை சுற்றி ஒரு பெரிய இராணுவம், மிலிட்டரி ஃபோர்ஸ், ஒரு பலம் வாய்ந்த இராணுவத்தை வைத்திருந்ததனால் அவர் இராணுவத்தை அவர் நம்பினார். ஆனால் இயேசு இராணுவத்தை அவர் எதிர்த்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் சாதாரண மக்கள், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களோடு இயேசு எருசலேமுக்கு நேராக பவனி செல்கின்றார். இந்த பவனியில் அவர்கள் ஓசன்னா ஓசியனா என்று அவர்கள் முழக்கமிடுகிறார்கள். ஓசன்னா என்பது ஓ போடுதல் அல்ல. இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் ஓ போடுதல் தான் ஓசன்னா என்று இன்றைக்கு ஆண்டவருக்கு ஓ போட்டு கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். ஓசன்னா என்பது அது ஒரு வெற்றியின் தொனி அல்ல, அது ஒரு இறைவேண்டல். ஆண்டவரே எங்களை மீட்டருளும், எங்களை ரட்சியும் என்று சொல்லி அது ஒரு ரட்சிப்பின் பவனியாக, மீட்பின் பவனியாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு புதிய ஒரு வாழ்வை ஏற்படுத்துகின்ற, அடிமைத்தனத்திலிருந்து, ரோமை அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு ஒரு புதிய வாழ்வை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுகின்ற ஒரு இறைவேண்டலை உரக்கமாக சொல்லி அவர்கள் பயணம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த குருத்தோலை பவனியில் புதைந்திருக்கின்ற 3 உண்மைகளை உங்களோடு நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக லூக்கா நற்செய்தி நூல் 19வது அதிகாரத்தில் 3 முக்கிய நிகழ்ச்சிகளை மிக அழகாக கோர்வையாக அவர் விளக்குகின்றார். எனவே லூக்கா நற்செய்தி நூல் தருகின்ற அந்த கோர்வையின் அடிப்படையில் இந்த எருசலை நகர் நோக்கி சென்ற இயேசுவின் பவனி காட்டுகின்ற 3 உண்மைகள். ஒன்று, இந்த பவனி அது ஒரு களிப்பின் பவனி, களிப்பின் ஊர்வலம். சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் குழந்தைகளுடைய வாயிலிருந்து நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். சியோன் குமாரத்தியே களிகூறு, எருசலேம் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, உன்னுடைய ஆண்டவர் அவர் வருகிறார், அவர் தாழ்மை உள்ளவராக வருகிறார், ரட்சிக்கிறவராக வருகிறார் என்று சொல்லுகின்ற ஒரு களிப்பின் ஊர்வலமாக இந்த பவனி வருகிறது. ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இந்த பவனியை நாம் பார்க்கின்றோம். லூக்கா 19வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் படிக்கும்போது, ஒலிவமலைக்கு அருகே வரும்போது இயேசு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து களி கூர்ந்தார்கள் என்று நாம் படிக்கின்றோம். எனவே உரத்த குரலாக இவர்கள் பாடினார்கள். மேலாடைகளை, மரக்கிளைகளை விடுதலை தருவதாக நினைத்து நினைத்து அவர்கள் பரப்பி மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். ஓசனா, ஆண்டவர்களை மீட்டருள்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இந்த இறைவேண்டலை செய்கிறார்கள். அவர்கள் பாடிய பாடல் ஏசாயா இறைவாக்கினர் 12வது அதிகாரத்தில், கடவுள் எங்கள் மீட்பர், கடவுள்தான் எங்கள் ரட்சிப்பு, நாங்கள் பயப்பட மாட்டோம், நம்பிக்கையோடு இருப்போம், கர்த்தராகிய ஆண்டவரே எங்கள் பலன், எங்கள் கீதம், அவரே எங்கள் ரட்சிப்பு, ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி மிகவும் ஆர்ப்பரிப்போடு களிப்போடு செல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே எருசலேம் நகர் நோக்கி சென்ற இந்த குருத்தோலை பவனி அது ஒரு களிப்பின் பவனி. தெருக்களிலே ஆரவாரம், மகிழ்ச்சியின் தொனி, எங்கு பார்த்தாலும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு களி கூர்ந்தார்கள். ஆண்டவருடைய வல்ல செயல்களை அவர்கள் நினைந்து நினைந்து அவர்கள் நன்றி சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். சாதாரண மக்கள்,
ஆண்டவருடைய மகிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், உணர்ந்து கொள்ளுகிறார்கள். லூக்கா 10வது அதிகாரம் 21வது வசனத்தில் இயேசு ஒரு இறைவேண்டல் செய்கிறார். பிதாவே, நீர் உம்முடைய மகிமையை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர், ஆகவே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கடவுளுடைய மகிமை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டதா? இல்லை. ஞானிகளுடைய ஞானம், கல்விமான்களுடைய கல்வி கடவுளுடைய மகிமையை பார்க்க விடாமல் தடுக்கிறது. தொடர்ந்து சொல்லுகிறார், பாலகருக்கு உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர். பாலகர் என்று சொல்வதற்கு பயன்படுத்த பெற்ற கிரேக்க சொல் நேப்பியாய்ஸ் என்ற சொல் வயதில் குறைந்தவர்கள் மட்டுமல்ல, பண்பாடற்றவர்கள் என்று சமூகத்தால் கருதப்பட்ட மக்கள், நாகரீகமற்றவர்கள் என்று சமூகத்தால் கருதப்படுகின்ற மக்களுக்கு ஆண்டவரே நீர் உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர், ஆகவே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய மகிமையை பார்த்த இந்த சாதாரண மக்கள், பண்பாடற்றவர்கள், நாகரீகமற்றவர்கள், கல்வி அறிவு அற்றவர்கள் என்று அந்த நாட்களில் கருதப்பட்ட மக்கள் கடவுளுடைய மகிமையை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எனவே தெருக்களிலே மகிழ்ச்சியின் ஆரவாரம், களிப்பின் பவனி. இரண்டாவதாக இந்த பவனி கண்ணீரின் பவனி. கண்ணீரின் பவனி. எருசலேம் நகருக்கு இந்த பவனி வருகின்றது. இயேசு எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். களிப்பு கண்ணீராக மாறுகிறது. அந்த கிரேக்க சொல்லின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளும் போது இயேசு எருசலேம் நகரை பார்த்து சத்தமிட்டு அழுதார் என்று நாம் படிக்கிறோம். கண்ணீர் விட்டார் என்பது அல்ல, அவர் சத்தமிட்டு அழுதாராம் எருசலேம் நகரை பார்த்து. ஏன் இயேசு எருசலேம் நகரை பார்த்து சத்தமிட்டு அழுதார்? எருசலேம் வியாபார நகராக மாறிவிட்டது. பெரிய வியாபாரம் மக்களை கொடுமைப்படுத்த தொடங்கிவிட்டது. கார்ப்பரேட் வியாபாரத்திற்காக பல நாடுகளிலிருந்து மக்கள் வந்து தங்கியதால் பண்பாடு சிதைவுற்றது. ஏழைகள் திணறிப்போனார்கள். பணக்காரர்களை அவர்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்று நடுத்தர வர்க்கம் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு காலம். அதனால் அறவாழ்வு பாதிக்கப்பெற்றது. தகாத உறவுகள் எருசலேம் நகரில் அது வளர்ந்தன. மக்கள் கடவுளை மறந்து விட்டார்கள். சமய தலைவர்கள் இரட்டை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். டபுள் ஸ்டாண்டர்ட் லைஃப். சமயவாதிகள் அரசியல்வாதிகளாக மாறிவிட்டார்கள். தீர்க்கதரிசிகள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். எனவேதான் இயேசு எருசலேம் நகரை பார்த்து சத்தமிட்டு அழுதார் என்று நாம் படிக்கின்றோம். இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ தெரிந்து கொண்டால் நல்லது என்று எருசலேமை பார்த்து சத்தமிட்டு அழுதார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலாவது எருசலேமே நீ மனந்திரும்பு. எனவே குருத்தோலை பவனி அது மனந்திரும்புதலுக்கான அழைப்பு. மனந்திரும்புதலுக்கான அழைப்பு. பவனியாக சென்று வந்திருக்கிறோம். அந்த பவனி நம்மை மனந்திரும்ப அழைக்கின்றது. மனந்திரும்புதல் என்றால் அது மனதின் திரும்புதல் அல்ல, அது மனிதனின் திரும்புதல், அது மனுக்குலத்தின் திரும்புதல். மார்ட்டின் லூத்தர் மனந்திரும்புதலுக்கு 2 படிநிலைகளை சொல்வார். ஒன்று, கடவுளுடைய கோபத்துக்கு நான் ஆளாவேன் என்ற உணர்வு எனக்கு எப்போது வருகிறதோ அது மனந்திரும்புதலின் முதல் படி என்று சொல்லுகிறார். கடவுளுடைய கோபம், கடவுளுடைய சினம், அந்த கடவுள் பயம் எனக்கு எப்போது வருகிறதோ அது மனந்திரும்புதலின் முதல் படி. இரண்டாவது,
கடவுளுடைய கிருபை அனுதினமும் எனக்கு தேவை என்ற உணர்வு எனக்கு எப்போது வருகிறதோ அது மனம் திரும்புதலின் இரண்டாவது படி என்று சொல்லுகிறார். கடவுளுடைய கோபத்திற்கு நான் ஆளாவேன் என்ற உணர்வு, கடவுள் பயம் இன்று கிறிஸ்தவ மக்களிடம் கடவுள் பயம் குறைந்து வருவதால் தான் மனம் திரும்புதலின் அனுபவம் இல்லை. கடவுளுடைய கிருபை எனக்கு அனுதினமும் தேவை என்ற உணர்வு இல்லாமல் இருப்பதனால் தான் இன்று மனம் திரும்புகின்ற அனுபவங்கள் கிறிஸ்தவ மக்களிடம் இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் மனம் திரும்புதலை சாக்கிரமந்துகளில் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஆனால் திருச்சபை அதை பிற்காலத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை மனம் திரும்புதல் சாக்கிரமந்துகளில் ஒன்றாக இருக்கும் என்றால் அது நிச்சயமாக அது திருச்சபையை மாற்றி இருக்கும். களிப்பின் ஊர்வலம் கண்ணீரின் ஊர்வலமாக மாறுகின்றது. குருத்தோலை திருநாள் மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. மூன்றாவதாக குருத்தோலை திருநாள் திருப்பவனி, அது கண்டன பவனி. ஊர்வலம் எருசலேம் ஆலயத்திற்கு நேராக வருகிறது. சாலமோன் அரசன் கட்டிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் வேறுபாடுகள். மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த இடம், இன்னும் யூதர்கள் வழிபடுகின்ற இடம், பெண்கள் வழிபடுகின்ற ஒரு இடம், புற இனத்து மக்கள் என்று கருதப்படுகிறவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் எருசலேம் ஆலயம். பல பிரிவுகளை கொண்ட ஒரு ஆலயமாக அது உருவாக்கப்பட்டதை இயேசு பார்க்கிறார். அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களில் பெண்களுக்காக, புற இனத்து மக்கள் என்று கருதப்பட்ட அந்த மக்களுக்காக, அவர்கள் ஆண்டவரை வழிபடுவதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள் கூட ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதை அவர் பார்க்கின்றார். அதிக லாபம் பெற வழிபாடு பயன்படுத்தப்பட்டதை அவர் பார்க்கிறார். ஆலயம் கள்ளர் குகையாகிவிட்டது என்று சொல்லுகிறார். ஆலயம் கள்ளர் குகையாகிவிட்டது. தெருக்களிலே களிப்பு, நகரிலே வரும்போது அது கண்ணீர், ஆனால் ஆலயத்தில் வரும்போது அது கண்டனமாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். திருச்சபை கள்ளர் குகையாகிவிட்டதாம். நான் சொல்லவில்லை, இயேசு சொல்லுகிறார். திருச்சபை கள்ளர் குகையாகிவிட்டது. மார்க்கு நற்செய்தி நூலில் இந்த பகுதியை மார்க்கு நற்செய்தியாளர் எழுதும்போது, இயேசு இந்த எருசலேம் ஆலயத்தை பார்த்தபோது அவருடைய கண்கள் சிவந்து அவர் சினமடைகிற இயேசுவாக மாறினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்கள் சிவந்து சினமடைகிற இயேசு, ஆங்கிரி கிரைஸ்ட். பல வேளைகளில் இன்று ஆண்டவரை அன்புள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்பதால் கடவுள் பயம் என்று கிறிஸ்தவ மக்களிடம் குறைந்து வருவதற்கு காரணம் இதுதான். அவர் அன்புள்ளவர், எல்லா பாவங்களையும் அவர் என்றைக்குமே மன்னித்துக் கொண்டிருப்பார். ஆனால் ஆண்டவர் சினமடைகிற ஆண்டவர். நம்முடைய வீடுகளில் இந்த அன்பாக இருக்கிற இயேசுவை வைத்துக்கொண்டே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த சினமடைகிற இயேசு என்ற படங்களை மாட்டி வைத்தால் கடவுள் பயம் உருவாகுமோ என்று நான் சிந்திக்கிறேன். திருச்சபை கள்ளர் குகையாகிவிட்டதாம். சாட்டையை ஆண்டவர் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். சாட்டையை எடுக்கிற ஆண்டவர். சாட்டை ஆன்மீகம் திருச்சபைக்கு தேவை. திருச்சபையிலே ஆண்டவர் இன்றைக்கு சாட்டையை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்ற அந்த காட்சியை குருத்தோலை பவனி இந்த நாளிலே நாம் சிந்திக்க, அந்த காட்சியை நாம் பார்க்க, சாட்டையோடு நம்முடைய ஆலயத்திலே ஆண்டவர் வருகிறார் என்ற காட்சியை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் துரத்தினார், சாட்டை எடுத்து துரத்தினார் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல் எக்ஸபாலன் என்ற சொல். அதனுடைய பொருள் டிரைவிங் அவுட் என்பது மட்டுமல்ல, அவர் துரத்தினார் என்பது மட்டுமல்ல,
டிரைவிங் இன் என்றும் அது பொருள் தருகின்றது. அதாவது உரிமையை மறுத்தவர்களை அவர் துரத்தி அடிக்கிறார், உரிமை மறுக்கப்பட்டோரை மீண்டும் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். எனவே சாட்டை என்பது துரத்துவது அல்ல, உரிமை மறுக்கப்பட்டவர்களை மீண்டும் உள்ளே கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியை இயேசு செய்தார் என்பதை பார்க்கிறோம். இதே சொல்தான் இயேசு பிசாசுகளை துரத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். இதுதான் எக்ஸபாலன். இயேசு எங்கெல்லாம் பிசாசுகளை துரத்தினார் என்று சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்ட இந்த எக்ஸபாலன் என்ற சொல் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் பிசாசுகளை துரத்துவதைப் போல ஆலயத்தை கள்ளர் குகையாக்குகிறவர்களையும் அவர் துரத்தி அடித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே சிலுவையை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சபைக்கு இன்று சிலுவை இறையியல் மிக அவசியமாக இருக்கிறது. சிலுவை என்பது ஆண்டுதோறும் ஏதோ நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு லெந்து காலத்தில் நாம் சிந்திக்கின்ற ஒரு கருப்பொருள் அல்ல. சிலுவை என்பது நாம் பயன்படுத்துகின்ற நம்முடைய கிறிஸ்தவ அடையாளம் அல்ல. கிராஸ் இஸ் an experience. கிராஸ் இஸ் an experience. அந்த சிலுவை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று திருச்சபையின் நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த திருச்சபையை பற்றி எனக்கு தெரியாது. பொதுவாக நான் எந்த திருச்சபைக்கு உள்ளே சென்று பார்ப்பதில்லை. பொதுவாக திருச்சபையை பற்றி நான் சொல்லுகிறேன். ஒருவர் சொன்னார், in our churches there is nothing but politics. அரசியலை தவிர இன்று திருச்சபைகளில் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு இன்று திருச்சபைகள் அரசியலினால் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மார்ட்டின் லூத்தர் 500 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், where Christ builds a church there the devil will build a chapel என்று சொன்னார். ஆண்டவர் எங்கெல்லாம் திருச்சபைகளை கட்டுகிறாரோ அங்கே சாத்தான் சிற்றாலயங்களை கட்டுகிறான். இன்று சாத்தானின் சிற்றாலயங்கள் திருச்சபைகளுக்கு உள்ளே, திருச்சபைகளை சுற்றிலும் சாத்தானின் சிற்றாலயங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. சிலுவை ஆன்மீகம் நமக்கு தேவை. தைவான் நாட்டு இறையியலாளர் கொசுகே கோயமா என்பவர் ஒரு நூல் எழுதினார். அந்த நூலுக்கு அவர் கொடுத்த தலைப்பு நோ ஹேண்டில் ஆன் த கிராஸ், சிலுவைக்கு கைப்பிடி இல்லை என்று பெயர் கொடுத்தார். அந்த நூலில் 2 கருத்துக்களை சொல்வார். ஒன்று, அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு மனிதன், அதிகாரத்தில் இருக்கிற மனிதன் ஒரு பிரீஃப் கேஸை அதிகாரத்தோடு கைப்பிடியில் சுமந்து செல்வதைப் போல அநேக கிறிஸ்தவர்கள் அதிகாரத்திற்காக சிலுவையை கைப்பிடியில் சுமந்து செல்லுகிறார்கள். ஆனால் இயேசு ஒருபோதும் அதிகாரத்திற்காக சிலுவையை கைப்பிடியில் சுமந்து செல்லவில்லை. ஏனென்றால் இயேசு சுமந்த சிலுவைக்கு கைப்பிடியே இல்லை. இரண்டாவதாக சொல்லுகிறார், அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு மனிதன் டிஃபன் கேரியரை அதனுடைய கைப்பிடியில் சுமந்து செல்வதைப் போல ஆதாயத்திற்காக, பிழைப்பிற்காக, வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக சிலுவையை கைப்பிடியில் சுமந்து செல்லுகிறார்கள். ஆனால் இயேசு ஒருபோதும் ஆதாயத்திற்காக சிலுவையை கைப்பிடியில் சுமந்து செல்லவில்லை. ஏனென்றால் இயேசு சுமந்த சிலுவைக்கு கைப்பிடியே இல்லை. Jesus did not handle the cross as we handle today because there was no handle on the cross. நாம் இன்றைக்கு சிலுவையை கையாள்வதைப் போல இயேசு சிலுவையை கையாளவில்லை. ஏனென்றால் இயேசு சுமந்த சிலுவைக்கு கைப்பிடியே இல்லை. சிலுவை என்பது இன்று அதிகாரம், ஆதாயம். ஏதோ சிலுவையில் ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அந்த கவர்ச்சிக்காக தான் இன்று திருச்சபை போராடி கொண்டிருக்கிறது. இயேசு சுமந்த சிலுவை அது பளபளப்பான கவர்ச்சி சிலுவை அல்ல. இட் வாஸ் நாட் a polished cross, it was a rugged cross. கரடு முரடான சிலுவை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த கரடு முரடான சிலுவைகளை நாம் பார்க்க பழக வேண்டும். அப்போதுதான் கிறிஸ்தவ வாழ்வு அது பளபளப்பான கவர்ச்சி வாழ்வு அல்ல, அது கரடு முரடான வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சிலுவை என்பது பாடுகளின் அடையாளம் மட்டுமல்ல. பவுலடியார் எபேசிய திருச்சபைக்கு 2வது அதிகாரம் 16வது வசனத்தில்
சிலுவைக்கு புதிய விளக்கம் கொடுக்கிறார். பகையாக நிற்கின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்க்கும் சிலுவை. நம்முடைய ஆலயத்தின் கோபுரத்தில் அழகான சிலுவை தேவை, அவசியம்தான், குறை சொல்லவில்லை. நம்முடைய ஆலயத்தின் திருமேடையில் அழகுபடுத்தப்பட்ட அலங்கரிக்கப்பெற்ற சிலுவை தேவை. இது போதாதென்று நம்முடைய ஆடைகளிலும் அணிகலன்களிலும் சிலுவை. அந்த சிலுவையின் நிழலிலே அமர்ந்து, இந்த சிலுவையின் முன்னால் அமர்ந்து சிலுவையை அணிந்து வழிபடுகின்ற கிறிஸ்தவ மக்களிடம் பகையாக நிற்கின்ற பிரிவினையாகிய நடுச்சுவர் தகர்க்கப்படவில்லை என்றால், நாம் வைத்திருக்கின்ற சிலுவைகளெல்லாம் சிலைகளாக்கப்படுகின்றன. திருமேடையின் முன்னால் முழங்கார் படியிட்டு ஒரே அப்பம் ஒரே பாத்திரம், அந்த ஒரே அப்பம் ஒரே பாத்திரத்தில் பங்கு பெறுகின்ற கிறிஸ்தவ மக்களிடம் பகையாக நிற்கின்ற பிரிவினையாகிய நடுச்சுவர் தகர்க்கப்படவில்லை என்றால், நாம் இங்கே பெற்றுக்கொள்ளுகின்ற சாக்கிரமந்து வெறும் சடங்காச்சாரம். சிலுவைகளை சிலைகளாக வைத்துக்கொண்டு, சாக்கிரமந்துகளை சடங்காச்சாரமாக நாம் பின்பற்றி கொண்டு இன்று கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், சாட்டை, ஆண்டவருடைய சாட்டை நம்மை நோக்கி வருகின்றது என்ற அந்த உணர்வு, அந்த பயம் திருச்சபைக்கு தேவை. எங்களுடைய கல்லூரியின் பேராசிரியர், முன்னாள் பேராசிரியர் தாமஸ் தங்கராஜ் அண்ணன் ஒரு பாடல் எழுதினார். இறைவன் என்று பவனி வந்தால் என்ன நடக்கும், கரை படிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அவர் அந்த பாடல் சொல்லுகிறார். தெருக்களில் அமைதி வரும், இறைவன் என்று பவனி வந்தால் தெருக்களில் அமைதி வரும், அரசியலில் புதுமை வரும் என்று பாடுகிறார். அரசியலில் புதுமை வரும், திருச்சபையில் நேர்மை வரும் என்று சொல்லுகிறார். இன்டெகிரிட்டி, திருச்சபையில் நேர்மை வரும். இறைவன் என்று பவனி வந்தால் என்ன நடக்கும், திருச்சபையில் நேர்மை வரும் என்று எழுதுகின்றார். இன்று ஆண்டவர் பவனியாக வருகின்றார். நம்முடைய பகுதிக்கு அவர் பவனியாக இன்று ஆண்டவர் வந்தால், அந்த பவனி களிப்பின் பவனியாக இருக்குமா, அல்லது கண்ணீரின் பவனியாக இருக்குமா, அல்லது கண்டன பவனியாக இருக்குமா? நம்மையே நாம் கேட்டு பார்த்து பதில் சொல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த குருத்தோலை பவனி நம்முடைய சிந்தனைகளை தூண்டுவதாக, ஒரு முறை கூட இந்த லெந்து காலத்தில் அந்த சிலுவை ஆன்மீகத்தை நாம் பெற்று, ஆண்டவருடைய சாட்டை வருகிறது என்ற உணர்வோடு ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை மனம் திரும்புவதற்கான புதிய அனுபவத்தோடு நாம் வாழ ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். ஐயா மூலமாக ஆவியானவர் இந்த நாளில் கொடுத்த செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். ஒரு எச்சரிப்பின் செய்தியை கேட்ட நீங்களும் நானும் கூட நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை உறுதி செய்யும்படியாய் நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாண கீர்த்தனைகளிலே 43வது கீர்த்தனை ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே என்ற கீர்த்தனை. தொடர்ந்து 42வது கீர்த்தனை பவனி செல்கின்றார் ராஜா என்கின்ற கீர்த்தனை. இந்த கீர்த்தனை பாடல்களை பாடுகின்ற போது நம்மையும் நம்முடைய
நம் குரு பாதம் பணிவோம். குரு தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். குடியருள் பெற்று நாமும் தீயைகளை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவே தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனிதனிலே மறியல் ஏறி ஆனந்தம் பரமானந்தம். பவனி செல்கின்ற ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. குரு தோலைகள் பிடிக்க பல கும்பகும்பாகவே நடக்க. குரு தோலைகள் பிடிக்க பல கும்பகும்பாகவே நடக்க. பெருத்த துணியாய் ஓசனாவென்று போற்ற மனம் சேர்க்க. பவனி செல்கின்ற ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. ஜெபம் செய்வோம். எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. அன்றாட ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். சோதனைக்கு ரட்சியாமல் ராஜ்யம் வல்லமை மகிமையும் இருக்கிறீர்களே. ஆமென். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பிற்கும் நம் அனைவரையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக்கிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நல்லுறவும் நிறைவான ஆசீர்வாதங்களும் இன்றும் என்றும் அனைத்து நாட்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. வழிபாட்டு நிறைவு பாடலாக 102வது கீர்த்தனை இயேசு மகாராசனுக்கு இன்றும் என்றும் ஜே என்கின்ற கீர்த்தனையை நாம் இணைந்து பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜெய். ஈஸ்வரர்கள் போற்றும் எங்கள் ஈசனுக்கு ஜெய் ஜெய். இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜெய். சின்னமரி ஒன்றை சீட கொண்டு சென்றனர். கன்னிமரி மகனை பால காண ஏகினார். சின்னமரி ஒன்றை சீட கொண்டு சேர்ந்தனர். கன்னிமரி மகனை பால காண ஏகினார். இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜெய். ஈஸ்வரர்கள் போற்றும் எங்கள் ஈசனுக்கு ஜெய் ஜெய். இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜெய். மாவிலையும் மரக்கிளையும் பறித்து வந்தோமே. பாவியின் நேசருக்கவ தாவி விரித்தார். மாவிலையும் மரக்கிளையும் பறித்து வந்தோமே. பாவியின் நேசருக்கவ
குருத்துகளை எடுத்து கைகளில் ஏந்தி நின்று ஆடி பாடி சென்ற சிறுவரே, ஈந்து செடி குருத்துகளை எடுத்து கைகளில் ஏந்தி நின்று ஆடி பாடி சென்ற சிறுவரே, இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜெய். மீசுரர்கள் போற்றும் எங்கள் ஈசனுக்கு ஜெய் ஜெய். இயேசு மகாராஜனுக்கு இன்னும் என்றும் ஜெய். ஆண்டவருக்கேற்ற மறி நானும் ஆவிலே, தாண்டவமாடி அவரை ஈண்டு போற்றுவே. ஆண்டவருக்கேற்ற மறி நானும் ஆவிலே, தாண்டவமாடி அவரை ஈண்டு போற்றுவே. இயேசு மகாராஜனுக்கு இன்னும் என்றும் ஜெய். மேசுரர்கள் போற்றும் எங்கள் ஈசனுக்கு ஜெய் ஜெய். இயேசு மகாராஜனுக்கு இன்னும் என்றும் ஜெய். எருசலேம் பவனியோடு எங்களையும் இணைத்து கொள்ளும்படி இந்த நாளின் அருளுரையின் வாயிலாக எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருப்பாடுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வியல் ஆக்குவதற்காக இந்த பரிசுத்த வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டிலும் எங்களுடைய நினைவுகள் சிந்தனைகளை இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களுக்கு முழுமை செய்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த சிந்தனையோடு நாங்கள் பெற்றுக்கொண்ட உந்துதல்களோடு கூட இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கிறோம். ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்தி வழி நடத்தும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மாவுடன் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.